வணக்கம். நம்ம மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து க்ளோசிங் வந்து 26,013 ஒரு பெஞ்ச் மார்க் இதில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு தயக்கம் அப்படின்னா, ஏற்கனவே நிஃப்டி வந்து இது வரைக்கும் வந்தால் திரும்ப வந்து 25,500, 25,200, 25,300 வரைக்கும் திரும்ப வருது. திரும்ப வந்து இப்போ 26,013 போயிடுச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து கீழே இறங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் எல்லாருடைய எண்ணமும் இருக்குது. எனக்குமே அந்த எண்ணமும் முதல்ல இருந்தது. ஸோ ஆனால் நம்ம மார்க்கெட் வந்து இங்கேருந்து 26,013 நம்ம கீழ் நோக்கி போகுமா இல்லை மேல் நோக்கி போகுமா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து கிட்டத்தட்ட மேக்ஸிமம் வந்து இந்த 26,013 ஆல் டைம் ஹையை வந்து உடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இப்போ கொஞ்சம் பிரகாசமாக இருக்கிற மாதிரி தெரியுது. மேக்ஸிமம் வந்து இந்த மாத கடைசிக்குள்ளேயோ இல்லை டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ளேயோ வந்து இந்த ஆல் டைம் ஹையை மேக்ஸிமம் உடைச்சிட்டு அதற்கு அடுத்து மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து நமக்கு நிஃப்டிக்கு இப்போ உள்ள லெவலுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. ஏன் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நேற்று க்ளோசிங் வந்து 26,013 2-3 தடவை வந்து 26,000 வந்து டச் பண்ணிவிட திரும்ப வந்து இது கீழே இறங்கிச்சு. திரும்ப வந்து 26,000 அப்படின்ற லெவல் வந்து இது க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒரு முதல் இது. நம்ம ஆல்ரெடி வந்து 26,100 இருக்க வரைக்கும் போய்ட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆனது 25,100 பார்த்துருக்கோம். 25,400 வரைக்கும் போனதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதே மாதிரி நேற்று வந்து நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 367 புள்ளிகள் வந்து அதிகமாக வந்து முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 445 புள்ளிகள் வந்து இது அதிகமாக முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து ப்ராடர் மார்க்கெட்டில் நேற்று பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் வந்து மிஸ் பேக்காக வந்து தெரியுது. ஸோ நேற்று ட்ரேடான பங்குகளுக்கு 1:1 அப்படின்றது வந்து ஓகே. அட்வான்ஸ் டிக்ளைன் வந்து 2:1. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹை வந்து 108 இருக்குது. லோ பார்த்தா 145 இருக்குது. அப்பர் சர்க்யூட் வந்து 6 இருக்குது. லோவர் சர்க்யூட் ஒன்றுமே இல்லை இங்கே இதில். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே அப்பர் சர்க்கிள் லோவர் சர்க்கிள் 50 வீக் லோ 50 ஹை பார்க்கும்போது 50 ஹை வந்து லோ வந்து அதிகமாக இருக்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு திரும்ப இந்த இடத்துல கன்சல்டேஷன் இருக்கா இல்லை திரும்ப மார்க்கெட் வந்து ரிவர்சலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதும் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்துகிற மாதிரி மார்க்கெட் வந்து நமக்கு சைன் கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சார்ட்டில் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 1 hour சார்ட். இது நம்ம நிஃப்டி இது. ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து அக்டோபர் மாதம் இங்கேருந்து 14ஆம் தேதி அக்டோபர்லேருந்து ஏறி கிட்டத்தட்ட வந்து 23ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 26,117 வரைக்கும் போச்சு. திரும்ப வந்து இறங்கிட்டு திரும்ப வந்து 26,596 வரைக்கும் போயிட்டு திரும்ப இறங்கிட்டு திரும்ப வந்து இப்போ 26,087 அடுத்து வந்து 29 அக்டோபர் போச்சு. ஸோ திரும்ப அங்கேருந்து ரிட்டன் ஆகி இங்கே பார்த்தோம் அப்படின்னா 25,354 வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ 7ஆம் தேதி திரும்ப இப்போ இங்கேருந்து வந்து இப்போ வந்து மேலே வந்திருக்கு. இவ்வளோ தூரம் வந்திருக்கு. திரும்ப வந்து இங்கே அதோட இறக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26,005 வரைக்கும் டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து 26,776 ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த இறக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே கம்மியாகிட்டே வர மாதிரி வர்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே ஃபஸ்ட் டைம் வந்துட்டு திரும்ப இது வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ தூரம் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இங்கேருந்து வந்துருக்கு 26,090 திரும்ப ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா 25,390 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து வந்து நம்ம இந்த இடத்துல இங்கே பார்த்தோம் அப்படின்னா 26,000 டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இதனுடைய வந்து 25,774. ஸோ இந்த கன்க்ளூஷன் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடைவெளி வந்து கம்மியாகிட்டே வர நமக்கு தெரியுது. ஸோ இங்கே வந்து இவ்வளோ லாங் இது. அதுக்கடுத்து இங்கே ஸோ அதுக்கடுத்து ரொம்ப சின்ன இடைவெளி தான். இங்கே வந்து நமக்கு அந்த பியரிஷ் வந்து இங்கே கம்மி அதாவது அந்த பியரிஷஸ் கம்மியாகி திரும்ப வந்து புல்லிஷஸ் வந்து பக்கத்துலேயே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு நல்ல சைனாகவே எடுத்துக்கலாம். ஸோ அந்த லாங் வேவ் வந்து நமக்கு வந்து வர வந்து கம்மியாகிட்டே வர்றது வந்து தெரியுது. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய லாங்கு. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ பெரிய லாங்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே வந்து 26,000 டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு மேலே இங்கே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. 25,756 ரிவர்ஸ் ஆகி கிட்டத்தட்ட திரும்ப ரீடெஸ்ட் பண்ணுறது 26,000 வந்துருக்கு. இந்த தடவை வந்து உடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகம். அது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து அந்த நிறுவனம் வந்து இந்தியாவுடைய நிஃப்டியை பற்றி 29,000 வரைக்கும் நிஃப்டி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. நேற்று வந்து அதே மாதிரி CLSA அப்படின்னு ஒரு நிறுவனம் வந்து NDT அதில் அவங்க வந்து பேஜை கொடுத்துருக்காங்க. நான் காமிக்கிறேன் அதையும் உங்களுக்கு. எஸ், நிஃப்டி 50 வந்து ஃபார் 37,400 59% அப்சைட் லிஃப்ட் அண்ட் கோயிங் புல் மார்க்கெட் CLSA அப்படின்னு சொல்லி நேற்று வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க கோல்ட்மேன் சாக்ஸ் 29,000 கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்து 37,400 வரைக்கும் போகும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நிஃப்டி வந்து நமக்கு ஒரு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 2-3 பேருக்கு வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டை வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பக்கூடிய ஒரு நியூஸஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அது வேறு இல்லாமல் ட்ரம்ப் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 10-20 நாளாக வந்து எதுவும் பெரிய லெவலில் ஏதோ நியூஸ் வந்து கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இல்லைன்னா காலையில் எழுந்திரிச்சு ஒரு நியூஸ் சொல்லுவார்.
நான் அந்த கண்ட்ரி தாரிஃப் போடுவோம், இந்த கண்ட்ரி தாரிஃப் போடுவோம் பாரு, நான் இந்த கண்ட்ரிக்கு ஒரு 40% ஏற்ற போகிறேன் அப்படிம்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நியூஸ் தான் ஒரு அங்கேருந்து இது அந்த மாதிரி தெரியல. அதே மாதிரி சைலண்ட்டாக ஒன்று வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவங்க நாட்டில் வந்து உள்நாட்டு பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி கன்சம்ஷன், அதாவது ஃபுட் கன்சம்ஷனில் இருக்கிற பொருட்களோட விலையெல்லாம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி ஒரே பிரச்சனை அங்கே. ஸோ மக்கள்லாம் அவருக்கு பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த எதிர்ப்பில் வந்து அவருக்கு வந்து அவங்களுடைய, அதாவது அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற இதெல்லாம் வந்து அவங்க சொல்லி நீ என்ன பண்ணியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவிலேருந்து போகிற ஒரு 200 ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அவர் அந்த டாரிஃபை வந்து விலக்கி வச்சிருக்கிறதா வந்து நமக்கு கேள்வி போகிறோம். அது பெரிய லெவல் நியூஸாக வரலனாலும், ஆனால் இதான் உண்மை. இதை கிட்டத்தட்ட 200 பொருட்களுக்கான விலை வந்து அவர் வந்து அந்த போட்ட டாரிஃபில் வந்து விலக்கி இருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அது வந்து முக்கியமான ஒரு அதை இன்டிமேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிட்டத்தட்ட நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது சுவிட்சர்லாந்துக்கு போட்ட அந்த இதை வந்து குறைச்சிருந்தார். 36% வந்து 15% வந்து குறைச்சிருந்தார். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்மளோட ட்ரேட் டீல் வந்து ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டு சில நியூஸஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. அதுவும் வந்து கிட்டத்தட்ட அந்த ட்ரேட் டீல் வந்து இந்தியாவுக்கு வந்து இப்போ 50% டாரிஃப் இருக்குது. அது மேக்ஸிமம் 10-15% 15%குள்ளேயோ இல்லை அதுக்குள்ளேயே வந்தது அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது அப்படின்னா ஒரு மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ்னஸ் நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இங்கேருந்து நம்ம பயணிச்சோம் அப்படின்னா அடுத்த லெவல் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 27,000 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்கெல்லாம் வந்து லாங் டைமுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்லி 37,400 அப்படின்னா இதெல்லாம் வந்து உடனே வரப்போகிற இது கிடையாது. இதுக்கு ட்ரைவ் ஆகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 5-7 வருஷம் நம்மளுடைய நிஃப்டி எடுத்துக்கிடும். ஸோ இப்போதைக்கு சமீபத்தில் நம்மளுடைய இது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 27,000 அப்படின்ற அந்த லெவல் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லெவலாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று செக்டர் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா செக்டருமே இந்த பெரிய எந்த செக்டரும் பொறுத்த வரைக்கும் ரெடிஷன்ஸ் இல்லை. அதாவது மற்ற நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது செக்டரில் வந்து மைனஸில் ஒரு ரெண்டு செக்டர் வந்து ரெட்டிஷில் காமிக்கும். இது வந்து பெரிய நேற்று கடைசியாக நெட்டல் கூட முடியும் போது ஒரு 0.1 பாயிண்ட் வந்து க்ரீனில் தான் முடிஞ்சிருக்கு. அது ஒரு பாசிட்டிவ் நமக்கு. நிஃப்டி ஃபார்மா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 0.2%. அதுமாதிரி ஐடி 0.2%. இப்போ பெரிய லெவலில் வந்து மைனஸ் சைட் போகாமல் நமக்கு வந்து இப்போ எல்லாமே செக்டர் வைஸ் ட்ரெண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் சைடு வந்து நம்ம திரும்பி இருக்கிறத பார்க்க முடியுது. அது நேற்று பிஎஸ்சி பேங்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பங்குலையுமே இது க்ரீனிஷாக இருந்தது. ஸோ ஐஓபி, மகாராஷ்டிரா பேங்க், இந்தியன் பேங்க், சென்ட்ரல் பேங்க், கனரா பேங்க், ஸோ இதெல்லாமே நேற்று பாசிட்டிவ். அதே மாதிரி நிஃப்டி ஆட்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி நேற்று எல்லா பெரிய லெவலில் இந்த யூனோமோட சின்ன இறக்கும். அது தவிர மீது எல்லா பங்குகளுமே பாசிட்டிவாக இருந்தது. அது நிஃப்டி கன்சூமர் எடுத்துக்கிட்டால் ஒரு 4-5 பங்குகள் மட்டும்தான் இருந்தது. அதுவும் பெரிய லெவலில் எதுவும் பெரிய இறக்கம் கிடையாது. எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் எல்லாமே இருந்தது. பார்க்க முடியுது. அதே மாதிரி நிஃப்டி கன்சூமர் ஆகட்டும், ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஆகட்டும், எனர்ஜி ஆகட்டும், ஸோ எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக தான் இருந்தது. ஸோ ரொம்ப பெரிய லெவலில் பேர்ஷன். அதுமாதிரி அந்த நிஃப்டி இதில் பார்த்தாலும் இங்கே வந்து பெரிய லெவலில் இறக்கும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஆனால் பங்குகளை வந்து பெரிய லெவலில் சரிவு இல்லை நேற்று. ஸோ எல்லாமே 0.5 ஒன்று இருந்து 5, 2%, 3%, அந்த 2%, 3% இந்த லெவலில் தான் இருந்ததை தவிர பெரிய லெவலில் 5-10% விழுந்தது சரிவெல்லாம் நேற்று இல்லை. மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாக வந்து இப்போ இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா 26,013 ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பனில் வந்து ஃப்ளாட்டாகவோ இல்லை 26,013 ஒரு 25 புள்ளிகள் அதிகரிச்சு கேப் அப் 26,040 மேலே 26,040 மேலே ஓப்பன் வந்து இருந்தது அப்படின்னா ஃப்ளாட் அல்ல 26,040 ஃப்ளாட்டாக ஸ்டார்ட் ஆகலாம். அதனால் மேலே வந்து போயிடணும், கீழே வரக்கூடாது. 26,040 26,050 மேலே வந்து ட்ரேடாக ஆரம்பிச்சது அப்படின்னா 26,050 அப்படின்றது பெஞ்ச் மார்க் லெவலில் வச்சுக்கோங்க. 26,050 மேலே கிட்டத்தட்ட ஒரு 12-1 மணிக்கு வரைக்கும் அந்த 26,050 விட்டு இறங்கக்கூடாது. முக்கியமான விஷயம் 26,050 வந்து நோட் பண்ணிக்கோங்க. 26,050 விட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா 26,050 கீழே இறங்கக்கூடாது. இறங்காமல் ஒரு 12-1 மணி வரைக்கும் ட்ரேட் ஆச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் அந்த வந்து ஸ்ட்ராங் ட்ரேட் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம மார்க்கெட் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாக 26,050 ஸ்ட்ராங் ட்ரேடு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் வந்து 26,050 பெஞ்ச் மார்க் உடைக்காமல் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கடுத்து மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த பிஆர்எஸ்னஸ் வந்து வரக்கூடாது. 26,050 பெஞ்ச் மார்க் வந்து தாண்டும் போது 26,050 போயிட்டு திரும்ப 26,000 திரும்ப 25,950 அப்படின்றது அந்த லெவல் வந்து வராமல்
ட்ரேட் ஆகணும் முக்கியமாக. அதான் 26,050 பெஞ்ச் மார்க் கடந்துருச்சு அப்படின்னா 26,050 ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் அதுக்கு அந்த அந்த இதை வந்து இறங்காமல் ஒரு ட்ரேட் ஆகிட்டு அதுக்கு பிறகு மேலே போயிடுச்சு அப்படின்னா, நல்ல ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட மேலே போயிடுச்சு அப்படின்னா, அதுக்கடுத்து வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 நாள்லேருந்து 3 நாளுக்குள்ளே ஆல் டைம் கண்டிப்பாக உடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த இது இன்னைக்கு வந்து நம்மளுடைய ரொம்ப வந்து கன்சிக்யூட்டிவான டிவ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட நிஃப்டி இன்னைக்கு வந்து நம்ம ப்ளே ஆக போகிறது. இந்த இதை வந்து லெவல் வந்து மேக்ஸிமம் வந்து கட் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து வரக்கூடிய நாட்கள் பிரகாசமாக இருக்கும். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் இது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நேற்று ஒரு நண்பர் வந்து என்கிட்ட ஒரு மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில், சார் நான் ஒரு 10 ரூபாய்க்கு வந்து ஒரு பங்கு வாங்கினேன், ஒரு பங்கு பேர் சொல்ல விரும்பல, எனக்கு ஒரு 5,000 பங்குகள் வாங்கினா அது வந்து இப்போ 8 ரூபா அம்பாஸ் இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். 1-2 இல்லை 10 ரூபாய்க்கு 5,000 பங்குகள் வாங்கணும்னு சொல்லி சொல்லும்போது நான் வருத்தப்பட்டேன். ஏன் சார் நான் 10 ரூபா லெவலுக்கு கிடைக்கிற பங்குன்னு சொல்லி 5,000 லெவலுக்கு நான் அதாவது கிட்டத்தட்ட 10 ரூபா 5,000 பங்குகள் அப்படிங்கும்போது 50,000 ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன் சார் 50,000 போய் அந்த ஒரு பென்னிஸாக போய் 50,000 வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி, நண்பர் ஒருத்தர் சொன்னார், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது வந்து வாங்கினது 12 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு மேலே வாங்கணும்னு சொன்னார். இப்போ 8 ரூபா 50 ட்ரேட் ஆகுதுன்னு, கிட்டத்தட்ட 50,000 மேலே முதலீடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். யாருடைய முதலீடு வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 12% இறங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ வந்து மார்க்கெட் வந்து அதை இறங்காததுக்கு எடுத்துகிட்டு முதல் நாள் ஒரு 3% நமக்கு இருந்து தான், நேற்று 5% லோவர் சர்க்கியூட் தான், இன்றைக்கி 5% லோவர் சர்க்கியூட் சார், இன்றைக்கி என்னால் விற்கவே முடியல அந்த பங்கு, கண்டினியூ அடுத்த ஒரு நாட்டில் ஒரு லோவர் சர்க்கியூட் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டார். சார் அது அந்த பங்கு அது வந்து ஒரு பங்கை பொறுத்து தான், நம்மளால் அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்ன இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன். சார் நிறைய பங்குகள் மார்க்கெட்டில் வந்து வருது, ஏன் பென்னி ஸ்டாக் சைட் போகிறீங்க, நீங்கள் முதலீடு நீங்கள் இப்போ சமீபத்தில் வந்து க்ரோ IPO பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் ட்ரேட் ஆன விலை பார்த்தீங்கன்னா 125 ரூபா தான் ட்ரேட் ஆச்சு. ஸோ அதுக்கு இந்த 13ஆம் தேதி 10 பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் ட்ரேட் ஆச்சு. திரும்ப வந்து இந்த இடத்துல ஒரு 138 வரை வந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 நாளில் 5 நாளில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 179 ரூபா நல்லா ஸ்ட்ராங் க்ளோஸாக முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நல்ல பங்கு விட்டுட்டு ஏன் சார் பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சார் நண்பர் ஒருத்தர் சொன்னார் போயிட்டோம் அப்படின்னு. எனக்குமே வந்து அந்த பென்னி ஸ்டாக்ஸ் போகாதீங்க தயவு செஞ்சு. இந்த 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொல்லி அதோட முதலீடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் போய் மாட்டிக்கிடுவீங்க. மாட்டின பிறகு திரும்ப வெளியில் வர்றது கஷ்டம். ஒரு மேக்ஸிமம் பங்குகள் விலையில் வந்து 50 ரூபாய்க்கு மேலே நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல பங்காக கிடைக்கும். 50 ரூபாய்க்கு கீழே பிறகு இருக்கிறதெல்லாம் அதுலேருந்து எங்கேயோ வந்து இறங்கி வந்த பங்காக கூட இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம சூஸ்லாம் எடுத்துக்கோங்க, ஒரு 2,000 வித்த பங்கு கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து பேக்ரவுண்ட் ஸ்டோரி இவ்வளோ நாள் வந்து கீழே இருந்து 6 ரூபா 5 ரூபாய்லாம் கிடச்சிது. இப்போ தான் வந்து இப்போ நீங்கள் 67 ரூபா 65 ரூபாலேருந்து 72 ரூபா அதிகமாகி போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 60 ரூபா ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து அதனுடைய டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரி பெருசு. நம்ம வந்து அதனுடைய இதை பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஒரு நாட்களில் வந்து சூழல் பங்கு கண்டிப்பாக ஏறும். ஏன்னா அதனுடைய டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரி வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. அவ்வளோ ஆர்டர் புக் கையில் வச்சுருக்காங்க. திரும்ப ஏறும்னு சொல்லலாம். இப்போ உள்ள ரேஞ்சுக்கும் சூழலான வந்து வாங்கி வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மாதிரி நீங்கள் நல்ல பங்காக இருந்தாலும் வாங்கி வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பென்னிஸ்டாக் போய் வாங்கிட்டு அது என்னைக்கு ஏறுது என்னைக்கு இறங்குது அப்படின்னு நம்மளாம் டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் முடியாது, கண்டிப்பாக முடியாது. ஒரு நல்ல பங்குகள் பக்கம் போங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெட்டராக இருக்கும். 50 ரூபா வரைக்கும் குரோவெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் அதிகமான ஷேர் வச்சுருக்கிற ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட நீங்கள் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து குரோவில் அதுக்கடுத்து 0 தான், அதுக்கடுத்து ஏஞ்சல் லோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இவ்வளோ பெரிய கம்பெனி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 178 ஏஞ்சல் லோன் பார்த்தீங்கன்னா 3,000 ரூபா 0 தான் மார்க்கெட்டில் இல்லை. அதுக்கடுத்து எல்லாமே 170 பார்த்தீங்கன்னா 3,000 2,000 இந்த கம்பெனி நிறுவன பங்கு ஃபீஸ் வேலை 2 ரூபா 178 அப்படின்னு எடுத்துக்கிட்டேனோட ஃபீஸ் வேலை 2 ரூபா எடுத்துக்கிட்டோம் 1,000 ரூபாய்க்குள்ள தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பங்கு. ஸோ அதனால் வந்து நல்ல நிறுவன பங்காக இருக்கும். அதேமாதிரி நிறையா வந்து இந்த பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் சில வந்து நல்ல நிறுவனங்களாக வரும். அதில் க்ரோ எனக்கு தெரிஞ்சு ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லி தோணுது. வந்து வேல்யூஷன் வந்து அதிகம்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. வேல்யூஷன் அதிகம்னாலும் வந்து லாங் டைமுக்கு கண்டிப்பாக வந்து க்ரோ ஓரளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ளே வர எண்ணிக்கை வந்து அதிகம் நம்மளோட மக்கள். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து க்ரோ வந்து பண்ணுவீங்க. ஒன்று கண்டிப்பாக நல்ல பங்குக்கும் கூட ஷார்ட் டைமில் 300 ரூபா போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது க்ரோவுக்கு. அது மாதிரி இந்த மாதிரி நிறுவன பங்குகள்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா நல்ல ஒரு ரேட் வரும்போது செல் பண்ணிட்டு வெளியே வரலாம். இல்லை லாங் டைம் கூட நல்லாயிருக்கும் வச்சுருக்கலாம் நீங்கள். ஓகே, இந்த வீடியோ லென்த்தாக போய்கிட்டு இருக்குது. நான் அந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணுறேன். என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ யாருக்காவது வேணும்னு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.